ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோன்னா அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இயல் ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவினால 1, 3, 5. இதில் 1ஆவதும் 5ஆவதும் ரிப்பீட்டட் கொஸ்டின். சிறுவினால பார்த்தீங்க அப்படின்னா 1, 2. இதில் 2வது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? நெடுவினா பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3. இதில் 2, 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இயல் 2. இயல் 2 எடுத்தீங்க அப்படின்னா இயல் 2 குருவினால 1, 4, 6. சிறுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3. நெடுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 3. இயல் 3 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குருவினால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1, 4. சிறுவினால பொறுத்தீங்கன்னா 1, 2. நெடுவினாவை பொறுத்தளவுக்கு கொஞ்சோண்டு படித்தா, அதாவது அந்த பாடத்துலேருந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்கல, ஸோ அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. திருக்குறளை பொறுத்தளவுக்கு எல்லா கேள்விகளும் கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. ஏன்னா திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா குருவினால 4, 5. சிறுவினால 1, 3, 4. நெடுவினால 1, 2. அடுத்ததா இயல் 4 குருவினால இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 5. சிறுவினால 2, 3. நெடுவினாவை பொறுத்தளவுக்கு 2, 3. இயல் 5 பொறுத்தளவுக்கு குருவினால 1, 2, 3. சிறுவினால 3, 5. நெடுவினால 1, 3. திருக்குறளை பொறுத்தளவுக்கு குருவினால 1, 4. சிறுவினால 1, 3. நெடுவினால 1, 3. இயல் 6 பொறுத்தளவுக்கு குருவினால 1, 3. சிறுவினால 1, 2, 3. நெடுவினால 2. இயல் 7 பொறுத்தளவுக்கு குருவினால 2, 3, 4. சிறுவினால 1, 2, 3, 4. நெடுவினால 1, 2. இயல் 8 பொறுத்தளவுக்கு குருவினால 2, 4. சிறுவினால 1. நெடுவினால 1, 2, 3. இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க.